பில் கேட்ஸை தெரியாத ஆளுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப கம்மிதாங்க. அமெரிக்காவோட ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலக பணக்காரங்க பட்டியல்ல தொடர்ந்து 17 தடவை பில் கேட்ஸோட பேர் தான் முதலிடத்துல இருந்துச்சு. பில்கேட் தான் டெக் உலகின் ஜாம்பவானான மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை உருவாக்கினவர். பர்சனல் கம்ப்யூட்டர் உலகத்துல ஒரு புரட்சியையே செஞ்சவர் இவர்தான். இப்போ பில்கேட்ஸோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சுமாரா 9 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல. சோ பில்கேட்ஸ் எந்த அளவுக்கு பெரிய பணக்காரர், எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காருன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோல பில்கேட்ஸ் சொன்ன 7 முக்கியமான அறிவுரைகளை பத்தி பார்க்க போறோம். இது கண்டிப்பா நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் பெரிய ஆளா வர்றதுக்கும் உதவும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, நேரத்தை வீணடிக்காம வாங்க ஆரம்பிக்கலாம். 1. சீக்கிரமா ஆரம்பிங்க. வாழ்க்கையில பணக்காரனா ஆகிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் பில்கேட்ஸ் சொல்ற முதல் அட்வைஸ், எதையா இருந்தாலும் சீக்கிரமா ஆரம்பிங்கிறது தான். நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. வயசான காலத்துல ஐயோ அப்பவே அதை செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே மிச்ச வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. அதனாலதான் பில்கேட்ஸ் சொல்றாரு, என்ன செய்யணுமோ அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு. பில்கேட்ஸுக்கு வெறும் 13 வயசு இருக்கும்போதே அவர் கம்ப்யூட்டர் பத்தின விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில எவ்வளவு வேகமா வேலையை ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமா அந்த வேலையில நம்மளால வளர முடியும். இளம் வயசுல தான் ஒருத்தனுக்கு தன் கனவு மேல பெரிய நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்கும். அதே வயசுல தான் மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகவும் செய்வாங்க. நீங்க படிக்கிற காலத்துல இருந்தே உங்க கனவுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா பாதியில விட்டுட்டு போற எண்ணம் ரொம்ப கம்மியா இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2. முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. பில்கேட்ஸோட 2வது அறிவுரை முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்கிறது தான். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, பலசாலியா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். இந்த 24 மணி நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கும் தோத்து போறதுக்குமான வித்தியாசத்தை உருவாக்குது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பேசும்போது பில்கேட்ஸ் ஒருமுறை சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் கேட்ட மிகச்சிறந்த அட்வைஸை என் நண்பன் வாரன் பஃபெட் தான் எனக்கு கொடுத்தான். அவன் சொன்னான், நீ முடியாதுன்னு சொல்ல கத்துக்கணும்னு. சில சமயங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்றது நம்ம லட்சியத்திலிருந்து தடம் மாறாம இருக்க உதவும்னு பில்கேட்ஸ் நம்புறாரு. அதனால முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. உங்க நேரத்தை வீணடிக்கிற நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டீங்கன்னா உங்க பொன்னான நேரம் தான் வீணாகும். அதனால உங்க நேரத்தை வேஸ்டான வேலையில வீணடிக்காம சரியான பாதையில பயன்படுத்துறதுக்கு தேவையற்ற விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்லுங்க. 3. கடுமையா உழைங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கும் பெரிய பணக்காரராகிறதுக்கும் பில்கேட்ஸ் சொல்ற 3வது அறிவுரை கடுமையா உழைங்கிறது தான். எந்த ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாலையும் ராப்பகலா செஞ்ச கடுமையான உழைப்பு ஒளிஞ்சிருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்ச புதுசுல வார லீவு நாள்ல கூட பில்கேட்ஸ் ஓயாம வேலை செஞ்சாராம். அந்த நேரத்துல வருஷத்துக்கே 2 வாரம் தான் அவர் ரெஸ்ட் எடுப்பாராம். ஆனா அந்த 2 வாரம் கூட சும்மா இருக்க மாட்டாரு. ஒன்னு புக்கு படிப்பாரு, இல்லைன்னா தன்னோட கம்பெனிய அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போலாம்னு யோசிப்பாரு. அப்பப்போ கஸ்டமர்ஸுக்கே ஃபோன் பண்ணி அவங்க ஃபீட்பேக் கேட்பாரு. தன்னோட கம்பெனி சரியான வழியில தான் போகுதான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாரு. அதனால ஒன்னு மட்டும் நிச்சயம், நீங்க ஜெயிக்கணும்னா உழைப்புக்கு மாற்று வழியே கிடையாது. நீங்க கடுமையா உழைச்சே ஆகணும். ஏன்னா வெற்றிக்கான ஃபார்முலா இதுதான். 1% அதிர்ஷ்டம் பிளஸ் 1% திறமை பிளஸ் 98% கடின உழைப்பு. திறமையே இல்லாத ஒருத்தன் கூட தன்னோட கடின உழைப்பால ஜெயிச்சிட முடியும். ஆனா திறமை இருந்தும் அதை வச்சு உழைக்கலன்னா அவனால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அதனால உழைச்சுக்கிட்டே இருங்க. 4. உங்க வேலையை ரசிச்சு செய்யுங்க. பில்கேட்ஸோட 4வது அட்வைஸ் உங்க வேலையை நீங்க ரசிச்சு செய்யணும்ங்கிறது தான். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல நீங்க பார்க்கிற வேலையை நேசிக்கணும். அப்போதான் வேலையை ரசிக்க முடியும். பில்கேட்ஸ் சொல்றாரு, புத்திசாலி ஆளுங்களோட வேலை பார்க்கிறதும் வெற்றியை பத்தி யோசிக்கிறதும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம்னு. ஆனா உங்க வேலையை உங்களால ரசிக்க முடியலன்னா அதை உங்களால விரும்ப முடியாது. உங்க வேலையை நீங்க விரும்பலன்னா ஜெயிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, do what you love or love what you do. அதாவது ஒன்னு நீங்க
விரும்புற வேலையை செய்யுங்க. இல்லைன்னா நீங்க செய்யற வேலையை விரும்ப ஆரம்பிங்க. ஏன்னா வெற்றிங்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ராத்திரிக்கு ராத்திரியா யாரும் ஜெயிச்சிட முடியாது, பணக்காரனும் ஆகிட முடியாது. ஜெயிக்கிறதுக்கு பல ராத்திரிகள் நீங்க முழிச்சிருக்கணும், பல நாட்கள் நீங்க உழைக்கணும். ஒருத்தன் ஒரே இன்டர்வியூல வேலைக்கு போவான், இன்னொருத்தன் 10 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போவான். அதனால பொறுமையா இருங்க, அதுக்கு தேவையான நேரத்தை கொடுங்க. பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை ஒரு தள்ளாட்டத்தோட தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட விடாமுயற்சியாலையும் உழைப்பாலையும் தான் இன்னைக்கு மைக்ரோசாஃப்டோட சந்தை மதிப்பு $2000 பில்லியன் மேல இருக்கு. அதனால there are no shortcuts to successங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது. உங்க வேலையை விரும்புங்க, ரசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. சரியா திட்டமிட்டு வேலையை ஆரம்பிங்க. சரியான நேரத்துல சரியான அடியை எடுத்து வச்சா போதும். 5 வாழ்க்கை ஒன்னும் சுலபமானது இல்ல, அதை ஏத்துக்கோங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு பில் கேட்ஸ் சொல்ற 5வது அறிவுரை இதுதான். வாழ்க்கை சுலபமானது இல்ல, அதை முதல்ல ஏத்துக்கோங்கிறது தான். ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நியாயமான போட்டிங்கிறதெல்லாம் வெறும் சினிமா கதையில தான் நடக்கும். நிஜ வாழ்க்கைக்கு அது சரி வராது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் சமமான நியாயமான வாய்ப்பு கிடைக்காது. அதனால மனத்தளவுல தயாரா இருங்க. உங்க போட்டியாளர்கள் பல நேரத்துல தப்பான வழியில கூட உங்களை முந்த பார்ப்பாங்க. ஆனா நீங்க தைரியமா இருக்கணும், உங்க மனசை திடமா வச்சுக்கணும். நீங்க எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் சில நேரம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. திரும்ப திரும்ப தோத்து போவீங்க. ஆனா அப்போ திரும்ப எந்திரிச்சு நிக்கணும். அப்படி மிகப்பெரிய தோல்விக்கு பிறகும் யார் தன்னோட போராட்டத்தை விடாம தொடர்றாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் நின்னு ஜெயிப்பாங்க. 6 ரிஸ்க் எடுக்க தயாரா இருங்க. பில் கேட்ஸோட 6வது அறிவுரை ரிஸ்க் எடுக்க தயாரா இருங்கிறது தான். நீங்க ஒரு தொழில் செஞ்சு ஜெயிக்கணும்னா பில் கேட்ஸ் சொல்ற இந்த அட்வைஸ நல்லா புரிஞ்சுக்கணும். பில் கேட்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, பிசினஸ்ங்கிறது சில விதிகள், நிறைய ரிஸ்க், அதோட சேர்ந்த பண விளையாட்டு. நீங்க சீட்டு விளையாடும் போது கண்டிப்பா ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போதும் அதுல லாபம் வருமா நஷ்டம் வருமான்னு உங்களால முன்னாடியே கணிக்கவே முடியாது. பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்ச புதுசுல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு மாச சம்பளம் எப்படி கொடுக்க போறோம்ங்கிற கவலையில கூட இருந்திருக்காரு. அப்ப புரிஞ்சுக்கோங்க ரிஸ்க் எந்த அளவுக்கு பெருசுன்னு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்துல எல்லாமே நிச்சயமற்றதுதான். ஆனா இந்த உலகத்துல ஒரு விதி ரொம்ப சிம்பிள். அது ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை அடைய முடியும்ங்கிறது தான். அதனால உங்க பயணத்துல உற்சாகத்தையும் தைரியத்தையும் கைவிடாதீங்க. சரியான நேரத்துல சரியான பாதையில ரிஸ்க் எடுங்க. அப்போ நீங்க ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. 7 எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்களே உங்க முதலாளி ஆகுங்க. பில் கேட்ஸ் சொல்ற 7வது மற்றும் கடைசி அட்வைஸ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்களே உங்களுக்கு பாஸ் ஆகுங்கிறது தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க கனவை உருவாக்கலன்னா வேற ஒருத்தன் அவனோட கனவை உருவாக்க உங்களை வேலைக்கு வச்சுப்பான். பில் கேட்ஸ் சின்ன வயசுலயே அவரோட கம்பெனிக்கு முதலாளி ஆனாரு. அதுதான் அவரை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நீங்க எந்த பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த வேலையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தள்ளி போடாம இன்னைக்கே ஆரம்பிங்க. எவ்வளவு தள்ளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனோபலம் குறைஞ்சுகிட்டே போகும். ஜெயிக்கிற ஆளுங்களோட பாதை எல்லாம் எப்பவும் முள்ளும் கல்லுமா தான் இருக்கும். பில் கேட்ஸும் இதுக்கு விதிவிலக்கில்லை. நீங்க தொழில் செஞ்சு ஜெயிக்கணும்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பத்தி நல்லா படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்ன செஞ்சா உங்க தொழில் வளரும், நீங்க எதிர்பார்க்கிற லாபம் எப்படி வரும்னு பார்த்து முடிவெடுங்க. போன வருஷம் செஞ்ச தவறுகளை கண்டுபிடிச்சு அது இனிமே நடக்காம பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்கும் மறக்காதீங்க, உங்க வெற்றிங்கிறது உங்க இன்றைய உழைப்பை நம்பித்தான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில் கேட்ஸ் வருஷத்துல 2 வாரம் தான் முழுசா ரெஸ்ட் எடுப்பாரு. அந்த 2 வாரம் கூட அவர் நாள் முழுக்க புக்கு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாராம். அப்ப புரிஞ்சுக்கோங்க பில் கேட்ஸ் எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாருன்னு. அதனால நீங்களும் உழைக்கிறதுக்கு தயாரா இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் உங்கள் நண்பன். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.